திருத்துறைப்பூண்டி வேலாட்டோ ஒர்க்ஸ் நம்மள்ட்ட வந்து நீங்கள் NS 160ங்க. ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பார்க்கணும். ஓகேங்க, அந்த வண்டியில் மேஜராக கஸ்டமர்ஸ் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டில் ஆயில் லீக் ஆகுது. அது இல்லாமல் வந்து கிளச்சு பிளேட்டு மாற்றணும், இன்ஜின் ஆயில், அவ்வளோதாங்க. இதுதான் மேஜராக சொல்லியிருக்காங்க கஸ்டமர். அது இல்லாமல் நம்ம சர்வீஸ் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். கிளச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டு மட்டும் தான் மாற்றுவோம். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்னர் அவுட்டர் பெல்லு எல்லாமே இதில் போயிடுச்சு. அதனால் செட்டாக மாற்றணும் எல்லாமே. இதில் பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக கோடு விழுந்துட்டு. இதில் நம்ம புது பிளேட்டு போட்டாலும் அதுவும் போய்டும். அதனால் செட்டாக மாத்திரம் நல்லது. கிளச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர் அவுட்டர் பெல்லு அசம்பிளோட மாற்றணும். இது இப்படி மாத்திரமா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிக்கப் எல்லாமே நல்லாயிருக்கும், சீக்கிரம் போகாது. ஹெட்டில் ஆயில் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டு போகிற பேக்கிங்லாம் அதில் ஒன்றும் போகல. அது எல்லாமே நல்லாயிருக்கு. இன்ஜின் இறக்க தேவையில்லை. இதில் மேலே டாப்பு ஓரிங் மட்டும் தான் போயிருக்கு. அது மட்டும் மாற்றினாலே போதும். இந்த ஆயில் லீக் நின்றுடும். இதான் இந்த ஹெட்டு ஓரிங் 160 உண்டான ஹெட்டு ஓரிங் தான். இது ஒரிஜினலாக வாங்கி போட்டோம், நல்லாயிருக்கும். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் நைட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு LED பல்பு போட்டு செட் பண்ணி கொடுத்துட்டோம். இது பவர் நல்லாயிருக்கும். ஓகே, ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட வண்டி கொடுத்து ஓட்டி பார்க்க சொல்லணும். ஓகே, ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. கஸ்டமர் என்னென்ன ஒர்க்கு கேட்டாங்களோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த இண்டிகேட்டர் எக்ஸ்பிளாஸ், ஹெட்லைட் பல்பு, கிளச்சு பிளேட்டு, ஆயில் லீக் என்னென்ன சொன்னாலும் எல்லாம் பார்த்து கொடுத்தாச்சு. கஸ்டமர் நம்மள்ட்ட எங்கே வந்துடுறாங்க, ரொம்ப லாங்குங்க, கடலூர்லேருந்து வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் நம்மளை தேடி இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.